தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வடகிழக்கில் படுக்கை அறை அமைக்கலாமா? அங்கே அமைச்சா என்ன நன்மைகள் ஏற்படும், அமைக்காட்டி என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இன்னும் தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம். நம்ம வீட்டில் வடகிழக்கில் படுக்கை அறை அமைக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வடகிழக்கு படுக்கை அறை அமைக்கிறது கூடவே கூடாதுங்க. அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 2 இல்லைன்னா 3 பெட்ரூம் இருக்குது. எல்லாருமே விரும்புறதுனால தென்மேற்கு மூலையில் உள்ள படுக்கை அறையை கணவன் மனைவி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதும், இது தவிர வடகிழக்கில் படுக்கை அறை இருந்ததுன்னா அதில் வயது முதிர்ந்தவங்க உபயோகப்படுத்தலாம், இல்லைன்னா வீட்டில் உள்ள குழந்தைகள் படிக்கும் அறையாக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் இந்த வடகிழக்கில் படுக்கை அறை அமைச்சிங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. தூங்கும்போது தேவையில்லாத உலட்டல்கள், கனவுகள், ஒரு வித பயம், இப்படி உங்கள் மனதை சங்கடப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இருக்காது. அதனால் சரியான திசையில் அமைக்கிறது நல்லதுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.